ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஒத்துக்கி படிச்சிங்க அப்படின்னா 30+ மார்க் உங்கள் கையில். ஓகே, ஸோ 6ஆம் வகுப்புக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசுனா லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 4 கொஸ்டின் பேர் போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ அந்த 4 கொஸ்டின் பேர் க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து ஒரு 80 மார்க் எடுத்துடலாம். ஸோ இன்னொரு 3 கொஸ்டின் பேர் போடுவோம். ஸோ அந்த 3 க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா 90-95 எடுக்கலாம். ஓகே, ஸோ பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. இயல்பு சொற்கள்னால் ஒன்றும் இல்லைப்பா, லாஸ்ட் லெட்ரு ஒரே மாதிரி இருக்கும்ல, அது மட்டும்தான். ஸோ இங்கே அப்படியே இருக்கா? இல்லை. ஸோ இன்னும் பாடலில் அமைந்துள்ள இயல்பு சொற்களை எடுத்து எழுதுங்கன்னா இங்கே இல்லையா? என்னத்தை எழுதுறதுக்கு அதான் ஒன்றும் இல்லை. ஸோ சான்ஸ் இல்லை. அடுத்த பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இடுகுறு பெயர் என்றால் என்ன? ரிப்பீட்டட் கொஸ்டின். 3 கொஸ்டின் பேரில் கேட்டிருக்கான். ஈகை பற்றிய வள்ளுவர் கூறும் கருத்து. 2வது கொஸ்டின். ரெண்டாவது ரிப்பீட்டடு. உயர்வு நவச்சேனி கன்ஃபார்மாக வரப்போகுது. அடுத்து அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னால ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து கைலாசத்தை நேரத்து 2வது வாட்டி கேட்டிருக்கான். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சத்ததா மணிப்பல்லவத்த தீவு எவ்வாறு காட்சி அளித்தது? இம்பார்ட்டன்ட். காதலிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளை நீங்கள் கருத்தோன எது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை விட்டுறாங்க. பாராப்பா கண்ணின்னு தாய்மானவருங்கிற கொஸ்டின். அடுத்ததாக புல்வெளி தான் எல்லாத்துலேயும் கேட்குறான், எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும். அதுக்கு நீ ஒத்துக்கி படிக்கலாமானா இல்லை, அடிப்படலாமல் எழுதுங்க. நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ திருக்குறள், பாட்டு மனப்பாடு பாட்டு 3 தான் இருக்குது. ஸோ 3 க்ளீனாக படிச்சாங்க. ஓகே, அனைத்து வினாங்களுக்கும் இடையில கலை சொற்கள் ஃபுல்லாக படிச்சாகணும். இது ஒத்துக்கி. அடுத்து பிரித்து எழுதுக. இதை பிரித்து எழுத நூல் குட்டல் ஆடை, பாலை குட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதணும். ஓகே, அது சேர்த்து எழுதுங்கன்னா தம்முயிர் மலை எல்லாம் அப்படின்னு எழுதணும். அடுத்து அகர வரிசைப்படுத்துங்கன்னா அகர வரிசையில் எழுதணும், ஈஸியாக எழுதிடுவீங்க. ஒளி வேறுபாடு இருந்து வாக்கியத்தில் அமைக்க. ஸோ மனம் தான் 2 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். ஸோ இது வந்து மனம் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ஸோ 2 எங்கே கேட்பான் அப்படிங்கிறது. 2 என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அறிஞ்சு ஒரு தொடர் எழுதினீங்கன்னா அப்படி உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. அடுத்து கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக அப்படின்னு. ஸோ அன்பு விடியலில். ஸோ இது பார்த்துக்காங்க. அடுத்து காரண பெயர் 2 எழுதுக. ஸோ காரண பெயர் 2 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்துக. இதில் இருக்க தொடரில் இருக்கக்கூடிய பிழைகள், ஸோ மிஸ்டேக்ஸை வந்து கண்டுபிடிச்சி திருத்தணும். அடுத்து எவ்வகை சொல் என எழுதுக. ஸோ விளையாடு. ஸோ இது 2வது வாட்டி கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதுதான் வந்து இருபொருள் தருக. நகைனா ஒன்று சிரிப்பு, நகைனா வந்து ஜுவல்லரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாதம் என்னும் கதை. இந்த வாட்டி கன்ஃபார்மாக வரப்போகுது. வேல்நாச்ச சிவகங்கை மீட்ட நிலவு. இதை படிச்சாங்க. அடுத்ததான் நூல்களை அனுப்ப வேண்டி பதிப்பகத்துக்கு கடிதம் எழுதுக. இம்பார்ட்டன்ட். தேசிய ஒருமைப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கொஸ்டின் பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒன்றுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் முடிஞ்ச அந்த சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ 4 கொஸ்டின் பேர் பார்த்துருக்கோம், 4ஐயும் பார்த்துக்காங்க, இதையும் பார்த்துக்காங்க, கூட 3 போட போகிறோம். ஸோ அதையும் பார்த்துக்காங்க. அப்போ தான் வந்து செண்டம் போட முடியும். 100க்கு 100 எடுக்கலாம் தமிழில். ஓகே.